2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர்களுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். சங்கீதக்காரன் மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என்னுடைய சத்துருக்கள் நேரிடுவது என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் அதே சங்கீத புஸ்தகத்தில் 7ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கரை குறித்து சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார், துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரக்காரர் யாவரும் செழிக்கிறார்கள். செழிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு பரிசுத்தமாக வாழணும், நல்லா இருக்கணும், யாருக்கும் தீமை செய்யாத வாழ்க்கையை வாழணும், யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் உண்மையாக இருக்கணும், பிறருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உண்மையாய் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து நான் பாவம் என்கிற வழியில் போய்விடக்கூடாது என்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், சத்துருக்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். பல நேரத்தில் நினைக்கிற, ஆண்டவரே என் சத்ரு எனக்கு விரோதமாக வந்தவன்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறான், ஆனால் நான் உங்களை ஆராதிச்சு இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கேட்கிற ஒரு வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை பாடுறேன், துதிக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என் குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் யார் எனக்கு துரோகம் செஞ்சாங்களோ, யார் எனக்கு விரோதமாய் காரியத்தை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறாரு, சங்கீதம் 92:11 பார்க்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு விரோதமாக யார் எழும்பி இருந்தாலும், எத்தனை துன்மார்கள் எழும்பி இருந்தாலும் அவர்களுக்கு நேரிடுவதை என்னுடைய காதுகள் கேட்கும்படியாய் என் தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய தாயாக இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம பிள்ளைங்க தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா 2 அடி கொடுத்து உட்கார வைப்போம். இதே போல் தான் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு 2 அடி கொடுப்பாரு, சில நேரத்தில் நம்மளை கட்டி அணைச்சி முத்தம் கொடுப்பார். அது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆனால் நம்மை யாராயிலும் ஒருவர் எதிர்த்தால், நமக்கு விரோதமாக இருந்தால், தேவன் அவருக்கு நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிற. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் உண்டு, தேவன் என்னுடைய சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை அவர் காணும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தாவீதோடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவன் லைஃப் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான். ஏன்னா சவுல் ஒரு தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுறது போல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அந்த தாவீதை தெள்ளுப்பூச்சி வேட்டையாடுறது போல வேட்டையாடி இருக்கிறான். அவன் சுத்தாத இடம் இல்லை, அவன் உயிருக்காக போராடாத நாட்கள் இல்லை, ஒரு மனுஷனை போல இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒருத்தனை போல ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கிறான். ஆனால் அவன் எழுதுகிறான், என் சத்துருக்களுக்கு வருகிற அந்த காரியத்தை என்னுடைய கண்கள் பார்க்கும்படியாய் என் கர்த்தருடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிற. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள் எழும்பி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை சீர்கெடுத்து போடும்படியாய் எத்தனையோ மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் நடுவிலும் உங்கள் தலை அவர் உயர்த்துவார். அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும், துன்மார்களுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும்படி அவர் செய்வார். அவர் எப்போ செய்கிறார் தெரியுமா? நம்ம செத்து போன பிறகு செய்கிற தெய்வன் அல்ல, நம்முடைய காது கேட்கும்னா உயிரோடு இருக்கும் போதே அவர் செய்வார். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நாம் நீதிமானாய் வாழும் பொழுது, நாம் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது நம்முடைய கண்கள் பார்க்கும், நம்முடைய காதுகள் கேட்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் தானியேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது, தானியேல் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் தேவனுடைய வழிகளில் நடந்த ஒரு மனுஷன். வேத புஸ்தகத்தில், தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை குறித்து மிக அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு முறை அந்த தானியேலுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாங்க, ராஜரீக ஆகாரத்தை கொடுக்குறாங்க. நல்ல நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா நல்ல மட்டன் பிரியாணியை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தானியேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அந்த சாப்பாடு எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை அது கெடுத்து போடுமே, ஆனால் அந்த உணவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை ஓரம் கட்டி வைக்கிறார். இப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்பட்டு எந்த அளவுக்கு நீதிமானாய் வாழ்ந்திருப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாவத்தை பார்த்தாலே உள்ளே போய் விழுந்துடும். யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா அதுக்கு பிறகு 200 ஷார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது. பாவத்துக்குள்ளே ஈஸியாக போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த தானியேல் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒருவேளை அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் அந்த சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை, சாதாரண சாப்பாடு போதும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கேட்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட எதிரிகள் எழும்பினார்கள். கூட இருந்தவங்களே அவனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும்படியாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை தூக்கி சிங்கக்கெபிக்குள்ளே போடுகிறார்கள். நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அந்த நீதிமானோடு கூட இருந்தபடியால் அந்த சிங்கக்கெபில கூட கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், அப்போ அவனுக்கு எதிர்த்து இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிருக்கும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு 3 காரியங்களை வேகமாக எடுத்து வைக்க போகிறேன். சத்துருக்களுக்கு வருகிற நீதி சரிக்கட்டல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதலாவது வாசிக்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமல் இருந்தான். இந்த ராஜா யாரு தெரியுமா? யார் இந்த தானியேலை தூக்கி அந்த சிங்க கெபிக்குள்ள போட்டானோ அந்த ராஜா தான், தரையோ ராஜா. அவர் சொல்றாரு, அவர் அரண்மனைக்கு போனவருக்கு சாப்பிட முடியல. காரணம் என்ன தெரியுமா? நீதிமானுக்கு விரோதமாக எழும்பினான். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் நீங்க தானியேலை போல உத்தமமாக, தானியேலை போல உண்மையா, தானியேலை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பியிருப்பானே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பியிருப்பானா, ஆண்டவர் செய்கிற நீதி சரி கட்டுதல் என்ன தெரியுமா? வீட்டில் மட்டன் பிரியாணி இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டில் மட்டன் பிரியாணி அவன் வீட்டில் வச்சிருந்தா கூட அந்த மட்டன் பிரியாணி நிம்மதியாக சாப்பிட முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆகாபுடைய ஒரு காரியத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, நாபோத் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான். பாவம், அந்த நீதிமான் என்ன செய்தானோ தெரியல. ஒரு நாள் இந்த ஆகாப் அவனை எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கும்படியாய் திட்டம் தீட்டுகிறான். கிட்ட போய் கேட்குறேன், எப்பா தருவியா? அவன் கேட்குறான், இல்லை இது எங்கள் பாட்டான் சொத்து, இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்னு அவன் விடாபடியாக நிற்கிறான். ஆகா வீட்டுக்கு வந்தவன் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்க, வீட்டுக்கு வந்தவன் சாப்பிட முடியல. துன்மார்க்கமாய் காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு துரோகம் செய்யும்படியாக எண்ணுகிறான். அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடும்படியாக எண்ணுகிறான். எண்ணிட்டு மனைவியோட டிஸ்கஷன் பண்ணுறான். எல்லாம் முடிந்தவொன்னே அந்த நாபோத்தை கொலை செய்கிறார்கள். வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு நினைக்கலாம், துரோகம் பண்ணவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, துரோகம் பண்ணவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள். அவருடைய பெயர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் சாதாரணவள் அல்ல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்பா 8 அடி பாய்ந்தா பிள்ளை எத்தனை அடி பாய்வான்? 16 அடி பாய்வான் அப்படிம்பாங்க. இந்த எசபெலும் ஆகாபும் சேர்ந்து 8 அடி பாய்றாங்க. மற்றவர்களை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டினாள். ஆனால் பிறந்த அத்தாலியாளோ தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செய்து போட்டாள். இன்னைக்கு பாவம் வாழ்க்கையில் சும்மா விடவே செய்யாது. இன்னைக்கு மற்றவர்களுக்கு துன்பம் செஞ்சுட்டு நம்ம நல்லா வாழ்ந்துடலாம். நோ, இட்ஸ் நாட் ஹாப்பி, இட்ஸ் நாட் பாசிபிள் இன் லைஃப். இந்த வாழ்க்கையில் இது நடைபெறவே செய்யாது. இன்னைக்கு நீதியாக வாழ்ந்திருக்க ஒரு தானியேலை போல உண்மையாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகினாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக எத்தனை பேர் எழுப்பினாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் நீதிமானாக வாழ விரும்புகிறேன். எனக்கு நீர் கொடுத்த பொறுப்பில், எனக்கு கொடுத்துருக்கிற பாதையில் நான் கரெக்டாக ஓட விரும்புகிறேன். இன்னைக்கு தானியேலுக்கு விரோதமாக எழும்புனா அவனுக்கு தூக்கம் வரலை, சாப்பிட முடியலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நீதிமானாய் வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பட்டும், உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்யட்டும், உங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசட்டும், அமைதியாக வாயை மூட்டி என் தேவன் பார்த்து கொள்வார். என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். தானியேல் அதான் செய்தார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற தானியேல் என்றால் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக தினமும் 3 வேளையும், ஆண்டவரே நீர் விடுவிக்கிற தேவன், எனக்கு ஊரெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க, எல்லாருமே துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள், எனக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள், என்னை காப்பாற்றும் என்று கேட்டபடியால் ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு எதிர்த்து வந்தவனால சாப்பிட முடியல. 2வது ஆண்டவர் எதை செய்கிறார் தெரியுமா? அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கீத வாத்திய முதலவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். நோ என்டர்டைன்மெண்ட். வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாம் இருக்கலாம்,
சந்தோஷத்துக்கு 10 பேர் 20 பேர் அவனை கூடி இருக்கலாம், ஆனா அதன் மத்தியிலும் இவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். எதனால தெரியுமா? அவ்வளவு பரிசுத்தமுள்ள ஒரு தானியேல், அவ்வளவு உண்மை உள்ள தானியேல் சாப்பாட்டினால் கூட தன்னுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டு விடக்கூடாது, தேவனுடைய மகிமை நான் இழந்து விடக்கூடாது என்று சொன்ன தானியேலுக்கு விரோதமாய் அவன் எழும்பினான். நல்லா யோசித்து பாருங்க, இந்த ராஜாவால அன்னைக்கு தானியேலை காப்பாற்றி இருக்க முடியும். அன்னைக்கு தானியேலை பார்த்து, எப்பா நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ள தேவன், நான் தெரியாம சொல்லிட்டேன், நீ வெளியே வந்துன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இவன் தானியேலை ஒப்பு கொடுத்தான், சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டான். அதனால வீட்டுக்கு வர்றான். வீட்டில் வந்தால் என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே இல்லை, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. சொல்கிறேன், எப்பா எதுவுமே கொண்டு வந்துடாத, என்னால் அது சகிக்க முடியல, எது இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. துரோகம் செய்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியத்தை செய்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நீதியாக வாழ்கிறேன்ப்பா, ஒரு தானியேலை போல உண்மை உள்ளவனாக வாழ்கிறேன், உண்மை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாக நான் வாழுகிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மை பலுகி பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். யாக்கோபு அண்ணனும் தம்பியும் சந்தோஷமான வாழ்க்கை தான், நல்லா அழகாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அவன் துரோகம் செய்தான். அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வாரி பிடுங்கி கொண்டான். அம்மாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் சீரழிக்கும்படியாக அவன் கடந்து போனான். நடந்தது என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் அதுக்கு பிறகுதான். ஆனால் 20 வருஷம் அடிமையாக கிடந்தான். 20 வருஷத்துல 10 முறை அவனுடைய சம்பளம் கூடுது குறையுது, எங்கே போகுதுன்னே தெரியல. அவ்வளவு நொறுக்கப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? சொந்த சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வாரி பிடுங்கி கொண்டான். இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இருக்கிறவங்களோடு கூட பங்கிட்டு கொடுத்துருங்க. அப்பா நீ சந்தோஷமாக இருந்துட்டு போயிரு, உனக்கு கூட எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், இருக்கிற காரியங்கள் எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு, இதில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துடுறேன், சந்தோஷமாக விட்டு கொடுத்துருங்க. இன்றைக்கி விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாக்கோபு அதனால தான் 20 வருஷம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, 20 வருஷம், நாட் ஃபார் ஒன்லி அபவுட் 1 or 2 years, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 20 வருஷம் ஒரு இடத்துல அடிமையாக கிடக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு என்ஜாய் பண்ண முடியலை, அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க முடியலை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. காரணம், தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றினான், நீதி உள்ள வாழ்க்கையை விட்டு விட்டு அநியாயமான காரியத்தை செய்தான். இன்னைக்கு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை யார் செய்கிறீர்களோ நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நமக்கு துரோகம் செய்கிறாங்க, நம்ம நீதிமானாக வாழும் பொழுது நல்ல ஒரு காரியத்தை புரிந்துக்கணும். நம்ம நீதி இல்லாமல் மற்றவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு கர்த்தர் இப்படி செய்வாரா? இல்லை, நம்ம நீதி உள்ளவர்களாக தானியேலை போல வாழும் பொழுது ஆண்டவர் செய்கிற நீதி சரி கட்டுதல். 3வது வேத புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துரு, இன்னைக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி இருந்தாங்கன்னா வெளியே பார்க்க நல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, வெளியே பார்க்க நல்ல சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் கேட்டால் டெய்லி ஸ்லீப்பிங், தூக்க மாத்திரை போட்டுட்ருப்பான், அவனுக்கு தூக்கமே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை நான் துன்மார்க்கத்தின் வழியில் தான் இவ்வளோ நாளும் வாழ்ந்துட்டு இருந்தேன், அயோக்கியத்தின் வழியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டேன், அதனால எனக்கு தூக்கம் எவ்வளோ நாள் கெட்டு போயிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் முடிவு பண்ணுறேன், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன், உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன். எதெல்லாமோ நினச்சி என்னுடைய தூக்கங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறது, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னோடு கூட இருப்பேன், நல்ல நித்திரை ஆண்டவர் கொடுப்பார். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்க்கும்போது அந்த தரையு ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது தானியேலை தூக்கி அந்த சிங்க கெபிக்குள்ளே போட்டனால அவனுக்கு தூக்கமே வரலை. இன்றைக்கி பலர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நீங்கள் நீதிமானாக வாழ்ந்துருந்தீங்கன்னா
ஆண்டவர் உங்களுடைய கண்களை பார்க்கும்படியாக செய்வார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வேதநாயகம் சாஸ்திரியார் என்று மிக அழகாக கர்த்தருக்காய் பெரிய பெரிய பாடல்களை எழுதின ஒரு புலவர் ஒருவர் இருந்தார். ஒரு பெரிய ராஜ அரண்மனையிலே அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ராஜா அவரை பார்த்து சொன்னார், வேதநாயகம் சாஸ்திரியார், நீ பாடுவது நன்றாக இருக்கிறது, நீ வாசிக்கிற வயலின் ரொம்ப நல்லா இருக்குது, நாளை காலை நேரத்தில் நீ என்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொன்னார். இவர் வீட்டுக்கு வேகமாக வந்தவர் மனைவியை பார்த்து சொன்னார், எம்மா, ராஜா அவரை புகழ்ந்து பாடும்படியாக சொல்லியிருக்கிறார். நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே வாழுகிற எந்த மனுஷனை குறித்து நான் புகழ்ந்து பாடுவதில்லை, என்ன செய்வது என்று கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நீ அவனை பார்த்து புகழ்ந்து பாடலைன்னா நாளைக்கு ஒன்று அரண்மனையிலேருந்து வெளியே தள்ளிடுவானே, நீ தெரிஞ்சா அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துரு அப்படிங்கிறான். வேதநாயகம் சாஸ்திரி நல்லா வீட்டில் தூங்கினார். அடுத்த நாள் காலை எழும்பினார், அரண்மனைக்கு போனார், உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராஜா வந்து சொன்னார், இப்பொழுது வேதநாயகம் சாஸ்திரியார் என்னை குறித்து புகழ்ந்து பாடுவான். வேதநாயகம் சாஸ்திரியார் எழும்பினார், வயல் எடுத்தார், சரிகமாக 10-15 நிமிஷம் சொல்லிட்டே இருந்தார். நேரம் போயிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரம், 2 மணி நேரம். ராஜாவுக்கு பயங்கர கோபம். கடைசியில் கேட்டார், உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் மேன்மை பாராட்டுவது தேவனுக்கு பிரியமல்ல. பார்த்தாரு, இனி நீ ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடாது, ராஜ வீட்டை நீ இருக்கக்கூடாது, கெட் அவுட் ஆஃப் திஸ் பேலஸ், வெளியே போயிரு அப்படின்ட்டார். அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய சிறு பொம்பளை பிள்ளையும் கையில் கூட்டிட்டு ஒரு வயலின் எடுத்துட்டு தன்னுடைய தோள் மேலே வச்சுட்டு சொன்னாராம், தேவன் அனுமதித்தாரே ஆனால் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்று சொல்லி அந்த பேலஸை விட்டு வெளியே வந்தார். நாட்கள் கடந்து போனது. 10 வருஷம் 15 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு நாள் இந்த வேதநாயகம் சாஸ்திரியுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். ஆனால் வேதநாயகம் சாஸ்திரி கையில் ஒரு பைசா கிடையாது. ராஜ வாழ்க்கை இழந்து போனவர். மனைவி ஒரு நாள் கேட்கிறாள், உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? அந்த ராஜா கூட எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த இதுக்கு நீ வந்துட்டியே, அறிவு இருக்குதான்னு கேட்குறா. உடனே இவர் சொல்கிறாரு, தேவன் பார்த்துக்கொள்வார். மண்ணு கூட்டத்துக்கு போயிட்டார். நாளைக்கு கல்யாணம், முந்தின நாள் நைட்டு ஐயா பாட்டு பாடுறதுக்கு போயிருக்கிறார் கூட்டத்துக்கு. நம்ம நைட்டு பார்க்குறாங்க, என்னையா பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் ஒரு சின்ன ஒரு விளக்கு மாற எடுத்து வச்சு அந்த வீடை நீட் பண்ணுறாங்க. சரி, வீடையாவது தூத்து போடுவோம், நீட் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஐயா வர்றாரு 11 மணிக்கு நடந்து வயலினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே நைட்டு வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நைட்டு அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. எந்த ராஜா இந்த வேதநாயகம் சாஸ்திரியாரை வெளியே போன்னு சொன்னானோ அவனுக்கு அந்த இரவு தூக்கம் வரவில்லை. கேட்கிறான் வேலைக்காரங்களை பார்த்து, அந்த நாளாக புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வா என்று கேட்கிறார். கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நாளை வேதநாயகம் சாஸ்திரியார் அவருடைய மகளுக்கு திருமணம். இவன் சொல்றான், இந்த பைத்தியக்காரன் தானே ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த அரண்மனை விட்டு விட்டு ஓடினவன். அவன் குடும்பம் எப்படி இருக்கிறது, என்ன செய்திருக்கிறான், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, பார்த்து கொண்டு வா என்று சொல்லி ஒரு ஒற்றல் படை தலைவனை அனுப்பி வைக்கிறான். இவன் வேகமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்தா வீடு வெறுமையா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, சும்மா வெறுமையா கிடக்குது. வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறான். ஒரே ஒரு சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், ஆண்டவரே நீர் என்னை காக்கிற தேவன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் என்கிற ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன செய்யறது தெரியல. வேகமா ஓடி வந்தான். ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜா அது கல்யாண வீடு மாதிரி இது இல்லை, கருமாதி வீடு போல இருக்குது. ஒருத்தன் ஒரு பக்கத்தில் உட்காந்து அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அது ஒருவேளை அந்த வேதநாயகம் சாஸ்திரியாரா இருக்கும். அடுத்த நாள் காலை விடிந்தது. காலை விடிந்த உடனே இந்த அம்மா மறுபடியும் சரி, காலையில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க, வீடை மறுபடியும் கொஞ்சம் நீட் பண்ணி போடணுன்ட்டு வெளியே போய் சுத்தம் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பந்தல். உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ள கமகமான மணக்கிற பிரியாணி. கொஞ்சம் திரும்பி பார்த்தா பயங்கரமான வைர கற்கள், வைடூரிய கற்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் வேகமாய் ஓடி வந்தார்கள். இந்த வேதநாயகம் சாஸ்திரியுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள்,
நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இரவு நடந்தது என்ன தெரியுமா? அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை யாருக்கும் தெரியாமல் அந்த வேதநாயகம் சாஸ்திரியுடைய வீட்டில் நாளை காலை விடியதற்கு முன்பதாக, சூரியன் வெளியே வருவதற்கு முன்பதாக பெரிய பந்தல் போட்டிருக்க வேண்டும். ஏறத்தாழ 5000 பேர் திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு சாப்பாடு செய்திருக்க வேண்டும். அவனுக்கு தேவைப்படுகிற அளவிற்கு வைர கற்கள், வைடூரியங்கள், எவ்வளவு காசு பணம் தேவையோ, என்ன சட்ட தேவையோ எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் இது நடப்பது அந்த வேதநாயக சாஸ்திரருக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. சில நேரம் ஆண்டவர் சிலருடைய தூக்கத்தை கெடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலருடைய தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்து போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. சில நேரத்தில் உலகத்தில் ஆண்டவர் சிலருடைய தூக்கத்தை கெடுத்து போடுறார். இன்னைக்கு வேதநாயக சாஸ்திரர் அந்த ராஜாவுடைய தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்து போட்டார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டார். அந்த மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமான் வைத்திருந்த அந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட கர்த்தர் கிருபை செய்தார். மொர்தெகாயை கர்த்தர் காப்பாற்றினார். நீதிமானுக்கு துன்பம் வரும், நீதிமானுக்கு துயரங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் அவனை வழி நடத்துவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது சத்துருக்களுக்கு வரும் நெருக்கங்களை, சத்துருக்களுக்கு வரும் போராட்டங்கள் அவன் கண்கள் பார்க்கும், அவனுடைய காதுகள் கேட்கும்படியாய் தேவாவியானவர் கிருபை செய்வார். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் நீதியாய் வாழ்ந்து நான் சுருங்கி கொண்டே இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் என்னிடத்திலிருந்து அபகரித்தவர்கள், என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கி சென்றவர்கள், அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களே. ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லி தருகிறார். வெளிப்படையாக பார்க்க நல்லா தான் இருக்கும், வெளிப்படையாக பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளான காரியத்தில் ஆண்டவர் செய்கிற 3 காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நீதி உள்ள தானியலை தூக்கி அந்த சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க கெபியில் அவனை ஒன்றும் செய்ய முடியலை. யாருக்கு இவனு இந்த தானியலுக்கு விரோதமாய் அந்த பத்திரத்தை எழுதினார்களோ அவர்களை குடும்பத்தோடு கூட இப்போ உள்ளே போடுறான். இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த ராஜா இப்போ ஒரே ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டார். இந்த தானியேலுக்குள்ளே இருந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டான். இப்போ கையெழுத்து போட்ட எல்லாரையும் கூப்பிட்றான், குடும்பத்தோடு கூப்பிட்றான். இப்போ அந்த சிங்க கெபி குளத்துக்கு போடுறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? பொய்யுரையாத இந்த வேத புஸ்தகம் சொல்லி தருகிறது, அவங்க கீழே ரீச் பண்ணுறதுக்குள்ளால அந்த சிங்கங்கள் அவர்களை கடிக்க ஆரம்பித்ததாம், அவருடைய எலும்புகளை உடைக்க ஆரம்பித்ததாம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நீதிமானுக்கு விரோதமாக எழும்பினார்கள். வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவங்க, விசுவாசிகள், ஆண்டவருக்கு பிரியமாய் நீதியாக நடக்கிறவங்களுக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்பிடக்கூடாது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிற ஒரு பாடம் அது. தேவ சமூகத்தில் பயத்தோடு, ஆண்டவரே நான் நீதியாக வாழ விரும்புகிறேன்ப்பா, நீங்கள் உண்மையாக வாழும் பொழுது யாராலையும் உங்களை தொட முடியாது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவர் காப்பாற்றுவார். எப்படிப்பட்ட சிங்க கெபியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழல் நெருப்பாக இருக்கலாம், அதன் மத்தியில் உங்களை தப்புவிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற உண்மை உள்ள தேவன். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிற சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாஞ்சையோடு தேடுகளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருவதில்லை. அவர் குறைவுகள் வந்தாலும் அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.